ஹாய் ஹலோ வாங்க கொள்ளு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பரான கொள்ளு குழம்பு செம்மையாக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். இட்லி தோசை ரைஸுக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இது வந்து 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். மசாலா மட்டும்தான் அரைக்கணும். சூப்பரான குழம்பு இது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். முளைப்பயிறு குழம்பு இது. இந்த நம்ம இந்த கொள்ளு வந்து கட்டி நம்ம செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முளைக்கட்டின பயிர் வந்து எல்லா விதத்துலேயும் ரொம்ப அது நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. ஸோ சூப்பரான கொள்ளு குழம்பு நம்ம செய்யலாம். இந்த மாதிரி ரைஸுக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கலக்கும். ஒரு தவா வச்சிடலாம். அதில் எண்ணெய் போட்டாச்சு. கடலை எண்ணெய் போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது சின்ன வெங்காயம் பூண்டு போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே சும்மா அது லைட்டாக வதக்கலாம். லைட்டாக வதக்கினாலே போதும். சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் போடுறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அரை மூடி தேங்காவில் 1/4 மூடி எடுத்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் மாதிரி அளவு தான் போட்டிருக்கேன். அது மெல்ட்டாக துருவி. அடுத்தது மிளகாய்த்தூள், அப்புறம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள். இது வந்து கலருக்காக மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு எடுத்துகிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜாரில் போட்டுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டா போதும். சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு அழகாக இருக்கா, செம்மையாக இருக்கும். அடுத்தது சுடு தண்ணி வச்சாச்சு. இது ஒரு பாத்திரம் வச்சு அதில் இந்த கொள்ளை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்ல சூப்பராக நம்ம வெந்துடும். லைட்டாக ஒரு அரை வேக்காடு வேகும். மசாலா அரைச்சாச்சு, ரெடியாக இருக்குது மசாலா. ஸோ நம்ம அந்த கொள்ளு நம்ம வேக வச்சுல அதை திறந்துட்டு அதில் ஊற்றலாம். அதில் கொஞ்சம் இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இது கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கு. ஸோ இப்படியே மூடி வச்சா சீக்கிரம் வேகாதுன்னு சொல்லிவிட்டு அந்த மசாலாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. கருப்பு கொள்ளு இது. வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது இது. ஸோ அடுத்தது இதை வந்து நான் என்ன செஞ்சேன்னா, இந்த கொள்ளு மசாலா ஊற்றிட்டு அதை எடுத்து குக்கரில் ஊற்றி ஒரு 2 விசில் விட்டேன். ஏன்னா அந்த கொள்ளு வந்து கொஞ்சம் வேகாமல் இருந்தது. அதனால் அதுக்கப்புறமா ஸோ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதே பாத்திரம் வச்சுட்டு கடுகு போட்டு எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு ஸோ கொஞ்சம் லைட்டாக தாளித்தா போதும். நல்ல கடலை எண்ணெய் போட்டிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. இப்போது நம்ம அந்த குக்கரில் ஒரே ஒரு 2 விசில்னால் ஒரு விசில் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் விசில் வரும்போது ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். சூப்பரான கொள்ளு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரான குழம்பு இது. பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரைஸ்க்கு நம்ம வச்சு சாப்பிடும்போது ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் ரிஸ்க்கும் இல்லை, கஷ்டமும் இல்லை. ஈஸியான ஒரு ரெசிபின்னு சொன்னால் இந்த கொள்ளு குழம்பு ரொம்ப நல்லது இது. உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்படி சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு இது தாமரை விதையை வந்து லைட்டாக உப்பும் மிளகாய் தூளும் போட்டு வறுத்து எண்ணெய் போட்டு வறுத்து இந்த சைட் டிஷ் மாதிரி வச்சு